சீசன் 9ல இருந்து முதல் வாரம் வெளியேற போறது இவர்தானா? இவர் மேலதான் மக்கள் அதிகமான கோவத்தோட குறைவான வாக்குகளை பதிவிட்டிருக்காங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்ச 2 நாள்லயே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த சீசன் 9 இருக்க போட்டியாளர்களை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரிதான் நிறைய போட்டியாளர்கள் எதிர்பாரா போட்டியாளர்களா இருந்தாங்க. பாதி பேர் சமூக வலைதள பிரபலங்களா இருந்தாங்க. போன முறை இந்த மாதிரி யோசிச்சோம், ஆனா இந்த முறை நிறைய சமூக வலைதள பிரபலங்கள் இருந்தாங்க. அந்த வகையில நாமினேட் பண்ணும்போது திவாகர் அவரை நிறைய பேர் தேர்வு செஞ்சாங்க. திவாகர் அவருக்கு எல்லார் கூடயுமே பிரச்சனை வருது. முதல் நாள்ல இருந்தே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த முறையும் இன்ஃப்ளூயன்சர்கள் அலப்பற கிளப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது பெரிய டவுட். ஆதிரை, வியன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அகோரி கலையரசன், பிரவீன் காந்தி, பிரவீன் ராஜ், அப்சரா சிஜே இவங்க எல்லாருமே நாமினேஷன்ல இருக்காங்க. திவாகர் இருக்க வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திவாகர் அவரை கண்டிப்பா வெளியே அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. ஆதிரை அதிக வாக்குகளோட இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்றாங்க. அடுத்த இடத்துல திவாகர் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமா இருக்கனாலயோ என்னமோ தெரியல. அந்த வகையில டேஞ்சர் ஜோன்ல பிரவீன் காந்தி அவர் தான் இருக்காரு. ஆன்லைன் ஓட்டிங்ல அவர் குறைவான வாக்குகள்ல இருக்காரு. அவருக்கா இந்த நிலைமைன்னு ரசிகர்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கு. முதல் வாரத்துல ஒருவேளை எவிக்ஷன் வச்சா அவரை வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரும் ஒரு சில கண்டென்ட் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. வார இறுதி நாள்ல அவர்கிட்ட கதையெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அவர் குறைவான வாக்குகள்ல இருக்காரு. அதனால அவரு வெளியே அனுப்ப போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு திவாகர் அவரை வெளியே அனுப்ப போட்டியாளர்கள் விரும்பினாலோ அவரை அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ள அவர் இருந்தாதான் சண்டையே வருது அப்படிங்கறதுனால கண்டிப்பா சேனல் தரப்பும் அவரை அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. கலையரசன் இப்ப உள்ள வந்தாரு. ஆனா என்ன பண்றாருன்னு தெரியாம இருக்காரு. முதல் வாரத்துல கலையரசன் அவரோ இல்ல பிரவீன் காந்தி அவரோ எவிக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல முதல் வாரம் எவிக்ஷன் இருந்தா நிச்சயமா அவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சண்டைகள் இப்பவே ஆரம்பமாயிருச்சு. இந்த சீசன்ல எல்லாருமே பயங்கர சண்டையாளர்களா தான் இருக்காங்க. எல்லாருமே தைரியமா பேசுறாங்க. அவங்களோட கருத்தை நேரடியாவே சொல்றாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், எதுனாலும் நேரடியா கேட்டுருவேங்கிற மாதிரி டைரக்டா பேசுறாங்க. அதனால இன்னும் போட்டி சுவாரஸ்யமா சூடு பிடிக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.